அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க. சிறுகடி காசையில் அந்த அருண் போயிட்டு அவங்ககிட்ட பிள்ளைய காப்பாற்றிடுறாங்க. அவனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. முத்து குடும்பம் எல்லாமே பரவாயில்ல, நான் எப்போவுமே நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பேசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஸ்டேஷனில் வச்சு அருணை ரொம்பவே பாராட்டுறாரு. என்னையா பெரிய வீர தீர செயல்கள் செஞ்சிருக்கு போல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சார் அப்படிங்கிறாங்க. நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் அப்படின்னு ரொம்ப தற்பெருமைப்படுத்தி பண்ணிக்கிறாரு. பரவாயில்ல, இனிமையாவது மனசு தெரிஞ்சு நல்லபடியாக நடந்துக்கிறியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. உனக்கு ப்ரொமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. உள்ளுக்கு உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இல்லை, ஒரு இடத்துக்கு போகணும், வரீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும்? இல்லை, முத்து இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாம், இப்போ என்ன? அவங்க வீட்டுக்கு போயிட்டு முத்துவை பார்க்கணுங்க. ஏன், என்னம்மா அப்படிங்கல? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செல்லை போட்டு பாருங்கள், இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அந்த புள்ள பண்ண விதம் வீர தீர செயலாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த புள்ள எல்லாத்துக்குமே நல்லதாங்க பண்ணுது. ஒருத்தர் 2 ரவுடிகளை போட்டு என்ன அடி அடிக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற? அடா ஆமாங்க, நான் அதை போய் கண்டிப்பாக முத்து தம்பி போய் பாராட்டணும். அப்படியா? சரி இரு, நான் பார்க்குறேன். அருண் பார்க்குறாரு. என்னது, கையெழுத்தை சீக்கிரம் போடியா, அதாவது ப்ரொமோஷன் லெட்டர் ரெடி பண்ணுறாரு. கையெழுத்து போடுறதுக்குள்ள அந்த பொண்டாட்டியாரி ஃபோனை பண்ணிடுறாங்க. பார்க்குறாரு. பார்த்தா அட்டி நச்சு எடுக்கிறாருங்க முத்து. டமில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேமரா ரெடியாக அங்கே, அதாவது அங்கே நிறைய பேர் சுற்றுலாவுக்கு வருவாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து அந்த பள்ளிக்கூடம் பக்கத்து வர்றாங்க. வந்துட்டு கீழே எடுத்துடுறாங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது. பார்த்தா அருணும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுலேருந்து சீக்கிரம் போய் பிடிங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வியூஸில் போடுறாங்க. இந்த பாருங்கள், ஒரு 2 திருடங்களை அடித்து பிடிச்சி என்னம்மா போராடுறாரு, இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு முத்துவை பற்றி பெருமையாக சொல்லி போடுறாங்களா. அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அருண்கிட்ட அதை காமிக்கிறாரு. இங்கே பார் என்னன்னு அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு அருண். ஐயோ, என்ன இது, இவன் எல்லா பக்கட்டும் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கானா, இல்லை ஆளை வச்சு எல்லாம் பண்ணுறானா? நமக்கு பெருமை சேர்ப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே. இவனால் நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, ப்ரொமோஷன் ஆக போகிறோம்னு நினச்சோமே, இப்போ இவனால் ப்ரொமோட் ஆகிருமா? சேச்சா, நம்ம என்ன அப்படி தப்பாக பண்ணிட்டோம், நம்ம ஒரு குழந்தைய பிடிச்சி தானே கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன சார் என்னமோ சொன்னேன், நான் தான் பிடிச்சேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு என்னமோ பூந்து விளாண்டிய பச்சை பச்சையாக போய் சொன்னேன். என்னையா நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொல்ல, சார் நான் என்ன சார் பண்ணேன், அந்த முத்து தான் என்னை பிடிக்க சொன்னார், நான் ஓடி போய் பிடிச்சதுனாலே அந்த பிள்ளையை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, நான் தான் சார் அவனை கடைசியாக அடித்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அது என்னமோ நீ சொன்னது சரியாக தான் இருக்குது அப்படிங்கல. முத்து அங்கே வந்துடுறாங்க. முத்து வந்ததுக்கப்புறம், என்னையா முத்து இங்கே வந்திருக்கிற அப்படிங்கல. இல்லை, மேடம் தான் இங்கே வர சொன்னாங்க அப்படிங்கல. இங்கே வர சொன்னாங்களா? ஆமாம், மேடம் வர்றாங்களாமே. என்னை கேட்டாங்க எங்கே இருக்கேன்னு, நான் இந்த ஏரியாவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ என் வீட்டுக்காரர் எங்கே தான் இருக்காரு, நீ அங்கே வந்துருன்னு சொன்னாங்க அப்படிங்கல. அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா வந்ததுக்கப்புறம், என்னம்மா அப்படிங்கல. தம்பி வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரி அந்த 2 ரவுடிங்களை அடித்து பிடிச்சில்ல? அம்மா நான் எங்கேம்மா பிடிச்சேன், அடித்தேன் அவ்வளோதான், பிடிச்சேன், ஆனால் அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே புகழ் சேர்த்தது, பெருமை சேர்த்தது எல்லாமே இதோ இவர் தான். இந்த அருண்கிறவர் தான் காப்பாற்றினது, எல்லாம் பண்ணது. இந்த பேர் புகழ அவருக்கு தான் சேரும். நான் என்னம்மா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. கமிஷனர் பார்க்குறாரு. பரவாயில்லையே, நீ அடுத்தவங்களுக்காக விட்டுலாம் கொடுப்பியா? என்ன சார் இதில் இருக்குது, நான் உண்மையை சொல்கிறேன், நான் மட்டுமே போய் பிடிச்சிருந்தா நான் பிடிச்சேன்னு சொல்லியிருப்பேன், அதில் முழு பங்கு இவருக்கு இருக்குது, நான் சும்மா ஒரு 10% தான் இதோ போ அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் அருண் தான் எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்ல, அப்பா பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நான் நியாயமாக பேசிக்கிறானே அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. என்னப்பா அருண், நீ அவங்க மேலே ரொம்ப பகைமையாக இருந்த, ஆனால் அவர் பார் உனக்கா எவ்வளோ விட்டு கொடுத்து பேசுகிறாரு அப்படிங்கிற. சாரி சார் அப்படிங்கிறாங்க. சாரியெல்லாம் எனக்கே சொல்கிறேன், உன் மாப்பிள்ளைக்கு சொல்லு, மாப்பிள்ளையா உன் சகலைக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சார் அந்த இதில் அப்படிங்கல, கரெக்டாக காரியத்தில் கண்ணா இருப்பியே, உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கல, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறாரா. சார் நீங்கள் தானே சார் இப்போ தானே சார் சொன்னீங்க அப்படிங்கல. அப்போ முத்து பார்க்குறாங்க. நான் முத்துக்கிட்ட கேட்குறேன், முத்து நீ சொல்லுப்பா, அருண் தான் எல்லாம் பண்ணான்னு அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ அதில் பங்கேற்றிருக்க அப்படிங்கல. நான் என்ன பண்ணட்டும் சார், நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டேனே சார், எனக்கு அதில் ஒரு லைட்டாக துருப்பு சீட்டு தான், மற்றபடி வேகமாக அந்த நேரத்துக்கு கடவுள் மாதிரி அருண் வந்தா அப்படி. அருண் தான் சார் போய் காப்பாற்றினது பிள்ளைய, அருண் தான் சார் அவனை அடித்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக இந்த பதவியை முழுக்க பதவி உயர்வை கொடுங்க, அதுக்கான தகுதி அருண்கிட்ட இருக்குது சார், ப்ளீஸ் சார். நான் என் சகலை அப்படிங்கிற காலம் சொல்லலை, நான் அவர்கிட்ட எதிராகவும் நினைக்கல, எதிரியாகவும் நினைக்கல. இன்னைக்கு இப்போ நடந்த சம்பவம் முழுக்க அவரோட நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு சார், நீங்கள் தாராளமாக அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே டக்குன்னு அருண் போய் முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி, சாரி முத்து, நான் உங்களை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போகும்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ.